ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து ஷூட்டிங் வந்திருக்கிறாருல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி யாருமே வந்து குமரனை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு குமரன் அங்கேயே ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, யமுனாவை வந்து பார்க்கறதுக்காக காவேரி வராங்கன்னு சொல்லிட்டு யமுனா திட்டி அனுப்பி விடுறாங்கல்ல. கொஞ்ச நேரத்துல கங்கா கால் பண்றாங்க. இப்ப கங்கா கால் பண்ணி இந்த மாதிரி யமுனா கிட்ட கேட்கும்போது, யமுனா என்ன நான் எதனாச்சும் செஞ்சுருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்பதான் காவிரி அக்கா வந்துட்டு போனா, அடுத்து நீ வந்து ஃபோன் பண்றியா அப்படின்னோடனே, நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ணலடி. இந்த மாதிரி பாலை காய்ச்சி அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன். அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க தான் சொல்லி கூப்பிட்டேனோடனே, ரொம்ப பொய் சொல்லலாம் அப்படின்னோடனே, மறுபடி கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ வீட்டுக்கு போனியா அப்படின்னோடனே, ஆமா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமா பேசிட்டு வச்சிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் கிட்ட வந்து வீட்ல எல்லாரும் சொல்றாங்க, "போய் கேளுடா, போய் கேளுடா. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போய் கேளு கேளுங்கிறாங்க." இங்க ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னா, காவேரியும், விஜயும் இருக்காங்க. விஜய் வந்து காவேரியோட கேபின்க்கு வராரு. வந்துட்டு காவேரி கிட்ட வந்து வந்தவுடனே உட்காந்து பேசுறதுக்காக வராரு. அப்போ காவேரி கேட்குறாங்க, "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? நான் முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்லன்னோனே, என்ன வேலை பார்க்குற?" அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. இந்த மாரி யமுனா வேற வீட்ல தனியா இருக்கிறா. அதனால நான் சீக்கிரம் போணும். நான் வேணா மெயில் அனுப்பிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நம்ம மைண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆன விஷயத்தையே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கப்புறமா அத யோசிச்சுப்போங்க தேவையில்லன்னு தோணும். ஆனா நம்ம அதையே பிடிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பெரிய தத்துவம் சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா எது கூட இத லிங்க் பண்றீங்கன்னு தெரியல. ஏன்னா, நீங்க வந்து எது கூட எத கனெக்ட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோனே, "அதானே உனக்கு புரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே கப்பலா வர்றாங்க. நீ வர்றியா? அப்படின்னோனே, இப்பதானே நான் சொன்னேன் யமுனா வீட்ல தனியா இருக்கிறான்னு. நீங்க வந்து இந்த மாரி எதனாச்சும் ஆர்டர் போட்டீங்கன்னா, நான் வந்து தான் ஆகணும். வேற என்ன பண்றது? அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி கேட்கல. உன்னால வர முடியுமான்னு ஒரு ரெக்யூஸ்ட்டா தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப தானே சொன்னேன் யமுனா வீட்ல தனியா இருக்கிறான்னு. அப்படின்னோனே விஜய் என்ன சொல்றாருன்னா, பேசாம அவளையும் கூட்டிட்டு போலான்னோனே, இல்ல அவ ஷூட்டிங்க்கே போகல. அவ வரமாட்டா அப்படின்னோனே, சரி நீ போகும்போது என்னையும் கூப்பிடு நானும் வரேன்னோனே, இல்ல நீங்க தான் எங்கேயோ போணும்னு சொன்னீங்கல்ல, நான் கேப் புடிச்சு போய்க்கிறேன்னோனே, இல்ல நீ என்ன கூட்டிட்டு தான் போணும். இத நான் ஒரு ஆர்டராவே சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் கோவமா போயிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்டின்னா, ஷூட்டிங்ல வந்து போய் குமரன் போய் கேட்குறாரு, என்னோட ஷாட் எப்போ வரும் அப்டின்னு. அப்போ வந்து அவங்க வந்து ஹீரோயினோட இது நெறைய போயிட்டு இருக்குது. உங்களுக்கு அடுத்து உங்கள 1/2 அன் ஹவர்ல கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதா ட்ரீட் பண்ற மாரியே காட்டுறாங்க. இப்போ குமரனோட ஷாட் வந்துருச்சு. குமரன் போய் நடிக்க போகும்போது அப்படியே சொதப்புறாரு. அங்க டைரக்டர் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா நிவினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு, அவங்க எடுக்கவே இல்லன்னோனே, அவங்க பாட்டியோட நம்பர்லேருந்து கால் பண்ணோனே, இப்போ அத எடுத் நிவின் வந்து கால் அட்டெண்ட் பண்றாரு. அப்போ உடனே யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "இனிமே நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். என் நம்பர் யாருக்குமே தேவைப்படாது. நீங்க டெலீட் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்ப நிவின் அதுக்காக அங்கருந்து கிளம்பி வராரு. இங்க காவேரி, விஜய் வந்துட்டு இருக்காங்க. இங்க ஷூட்டிங்ல வந்து குமரன வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி "உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றோம். ரிலாக்ஸ் ஆயிட்டு வா. ஒழுங்கா சொதப்பாம இது பண்ணு" அப்படிங்கிற மாரி அவர திட்டுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு தான் யமுனா வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஒரு பக்கம் காவேரி, விஜய் வராங்க. ஒரு பக்கம் நிவின் வந்துட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்